ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கருவேப்பிலை சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டைலில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். நிறைய சத்துக்கள் இருக்கிற இந்த கருவேப்பிலை ரைஸ் செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா நான் நல்லா க்ளீன் பண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆகிற கருவேப்பிலை பார்த்திங்கன்னா ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். இந்த கருவேப்பிலைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு ரைஸ் எடுத்து வடித்து நல்லா உதிரியாக தனியாக ஆற விட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இந்த கருவேப்பிலையை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். காரம் மிதமான காரம் தான் இருக்கும். அதே போல் ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். நம்ம காஞ்ச மிளகாய் கூட சேர்க்கலாம். காரத்தோட அளவு கம்மியாக இருக்கிறதால நான் ஒரு 4 மிளகாய் போட சேர்த்துருக்கிறேன். நல்லா ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் இஞ்சியாக எடுத்து இதை போல் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். நம்ம எடுத்து கருவேப்பிலைக்கு இந்த இஞ்சியோட அளவு பார்த்திங்கன்னா சரியாக இருக்கும். அடுத்து ஒரு 2 பூண்டு பல் சேர்க்காமலேயும் இந்த கருவேப்பிலை சாதம் செய்யலாம். அடுத்து இதில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இதை நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். நான் தண்ணியோட அளவு பாருங்கள், இந்த அளவுக்கு மட்டும் சேர்க்குறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்து மூடி போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம அரைச்ச கருவேப்பிலை விழுது பார்த்திங்கன்னா இதை போல் இருக்கணும். இதை போல் திக்காகவே இருக்கணும். தண்ணியெல்லாம் ரொம்ப சேர்த்து அரைக்கக்கூடாது. இப்போ இது அரைப்பட்டுடுச்சு, சரியான பதத்தில் இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து சாதம் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் வாணலி வச்சுருக்கேன். வாணலியில் முதல்ல கொஞ்சமாக நெய் சேர்த்துடலாம். பட்டை கிராம்பு எதுவுமே சேர்க்காமல் சிம்பிளாக செய்கிற இந்த கருவேப்பிலை சாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப சத்தாக இருக்கும். நான் சேர்த்துருக்கிற கொஞ்சம் நெய்க்கு நம்ம எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அது நம்ம விருப்பத்துக்கு அந்த மாதிரி முந்திரி சேர்த்து முந்திரியை நல்லா ஸ்லோவாக வறுத்து விடணும். அப்போ தான் ரைஸு தாளித்து விட்டு ஒரு 4-5 மணி நேரத்துக்கு அப்புறம் சாப்பிட்டா கூட அந்த முந்திரி பார்த்திங்கன்னா கரகரப்பாக கிறிஸ்பியாகவே இருக்கும். நான் ஸ்லோவாக சிம்மில் வச்சு வறுத்து விட்டதுக்கப்புறம் இதை நான் ஒரு பிளேட்டில் எடுத்துடுறேன். லேசாக கலர் மாதிரி வந்ததும் நம்ம எடுத்துடலாம். அடுத்து தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். நம்ம எடுத்துருக்க ரைஸுக்கு தகுந்த போல் நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். எண்ணெய் அளவாக சூடேறி வரும்போது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கடுகு சேர்த்துடலாம். அதே போல் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்லோவாக வறுபட்டு வரணும். அடுத்து பார்த்திங்கன்னா வெறுமனே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு மட்டும் நான் சேர்க்குறேன். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். நம்ம பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம் கருவேப்பிலை கூட. நம்ம தாளிப்புக்கு 2 காஞ்ச மிளகாய் மட்டும் கிள்ளி சேர்த்துடலாம். இது எல்லாமே வறுபட்டு வரணும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துடலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கருவேப்பிலை விழுதை இது உள்ளே சேர்த்துடலாம். கருவேப்பிலை விழுதை சேர்த்துட்டு கருவேப்பிலையில் இருக்கிற அந்த பச்சை வாசனை போகணும். அந்த கலரும் லேசாக எண்ணெயில் வதக்கி விட்டு நல்லா மாறி வரணும். அந்த இஞ்சியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு இதை வதக்கி விடணும். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்மில் வச்சே வதக்கி விட்டுக்கணும். பட்டை கிராம்பெல்லாம் எதுவுமே சேர்க்காத ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம செஞ்சுருக்கிற இந்த கருவேப்பிலை ரைஸ் பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது ருசியாகவும் இருக்கும். நம்ம உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா செரிமானம் இல்லாதவங்களுக்கு இந்த கருவேப்பிலையும் ஒரு துண்டு இஞ்சும் சேர்த்து துவையலாக அரைச்சி கொடுத்தோன்னா செரிமான சக்தியை அதிகப்படுத்தும். கண்ணுக்கான குளிர்ச்சியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் முடி உதிர்தல் இருக்கிறவங்களுக்கும் சின்ன பிள்ளைங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த இலை நிறையன்னு வருது பாருங்கள், அவங்களும் இந்த கருவேப்பிலையை சாப்பிட்லாம். கருவேப்பிலையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. ஆனால் நம்ம சாப்பிடும்போது எவ்வளோ சத்துக்கள் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சால் கூட சாப்பிடும்போது அதை எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுவோம். அதை போல் இல்லாமல் வாரத்தில் ஒரு நாள் கருவேப்பிலையை இதை போல் கருவேப்பிலை ரைஸாக வெரைட்டி ரைஸாக செஞ்சு சாப்பிட்லாம். லஞ்ச் பாக்ஸுக்கும் இதை நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நம்மளுமே சாப்பிட்லாம், சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். அடுத்து இந்த கருவேப்பிலையுடைய கலர் பார்த்திங்கன்னா லேசாக மாறி வருது பாருங்கள். அது வரைக்குமே நான் ஒரு 4-5 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு வதக்கி விட்டுருக்கேன். அடுத்து நம்ம எந்த அளவுக்கு ரைஸ் எடுத்து வடித்து வச்சுருக்கிறோமோ அதுக்கு தகுந்த போல் உப்பு சேர்த்துடலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக தூள் உப்பு சேர்த்துருக்கேன். அதே போல் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். இப்போ இந்த கருவேப்பிலையோடு சேர்த்து நல்லா கலந்து விடணும். அதனுடைய கலர் நல்லா மாறி வந்திருக்குது. இந்த பச்சை வாசனை போய் நல்லா மணமாக வாசனையாகவும் இருக்குது. அது வரைக்குமே நான் நல்லா கலந்து விட்டுருக்கேன். நான் சேர்த்துருக்கிற நம்ம எடுத்துக்கிற ரைஸுக்கு தகுந்தப்போ நான் சேர்த்துருக்கிற எண்ணெயோட அளவுமே பார்த்திங்கன்னா சரியாக அளவாக இருக்கும். இப்போ பெருங்காயத்தூள் உப்பெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கேன். கருவேப்பிலை வெந்த இந்த ஒரு வாசனை வரும்போது இப்போ நம்ம ரைஸை இப்போ சேர்க்கணும். கருவேப்பிலை நல்லா வதங்கி வந்ததுக்கான அடையாளமாக அந்த கலரும் நல்லா மாறி வந்திருக்குது.
இப்போ சரியான அளவு வந்திருக்குது. இப்போ வந்து நம்ம வடித்து வச்சுருக்கிற ரைஸை வந்து உள்ளே சேர்த்துடலாம். ரைஸ் சேர்த்ததும் இதுக்கு மேலே கொஞ்சம் புதினா மல்லி தழையை சேர்க்குறேன். அடுத்து நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரியை சேர்த்துடலாம். முந்திரி சேர்த்து நம்ம இப்போ எல்லாமே ரைஸோடு சேர்த்து எல்லாத்தையும் நம்ம கலந்து விடணும். கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம உப்பு கொஞ்சம் பத்தலைனாலும் கடைசியில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துக்கிற உப்பு சரியான அளவு தான் இருக்கும். கருவேப்பிலை ரைஸ் இப்படி செஞ்சு சாப்பிட்டாதாங்க உடம்புக்கு ரொம்ப சத்து சேரும். நம்ம இதில் பட்டை கிராம்பெல்லாம் எதுவுமே சேர்க்காம தான் செய்யணும். முடி வளர்ச்சிக்கு மட்டும் இந்த கருவேப்பிலை யூஸ் ஆகலை, கண்ணுக்கு குளிர்ச்சியும் கொடுக்குது, செரிமானத்தையும் அதிகப்படுத்தும். நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒரு ரைஸோடு சேர்த்து எல்லாத்தையும் நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து நான் ஜூஸ் எடுத்துருக்கேன். எலுமிச்சை ஜூஸை இதில் சேர்த்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை நம்ம எல்லாத்தையும் கலந்து விட்டுடணும். அதிக சத்துக்கள் இருக்கிற, கலோரி சத்துக்கள் அதிகமாக இருக்கிற கருவேப்பிலை ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா பார்க்குறதுக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஒரு சத்தும் நிறைந்தது. இது நல்லா சூடாக சாப்பிட்டாலும் சாப்பிட்டுலாம், நல்லா ஆற விட்டு சாப்பிட்டாலும் அதோட டேஸ்ட் வந்து மாறாது. இதை போல் கருவேப்பிலையில் ரைஸ் செய்யணும்னு நினைக்கிறவங்க இதை போல் ஒரு செய்முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் மறுபடியும் செய்வீங்க. அவ்வளோதாங்க, என்னோடய செய்முறையில் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நிறைய லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.